بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் வஹீயுடைய பூமியில் அவனுடைய இல்லம் இருக்கக்கூடிய பூமியில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. ஒற்றுமைக்கும் வெற்றிக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சூழ்ச்சிகளையும் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு எதிராக பிரச்சனைகளும் சூழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருப்பதைத்தான் இந்த பூமியில் இப்போது நாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் இதை பற்றிய பேச்சுக்கள், எங்கு பார்த்தாலும் இதை பற்றிய எழுத்துக்கள். ஆனால் ஒரு தீர்வின் பாதையை நோக்கி இந்த முஸ்லிம் சமூகம் பயணிக்கிறதா? இந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வர வேண்டும், இதற்கெல்லாம் ஒரு முடிவு வேண்டும், இழந்த கண்ணியத்தை மீண்டும் பெற வேண்டும், இழந்த தோல்விகளை மீண்டும் வெற்றியாக்க வேண்டும் என்ற ஒரு பாதையில்தான் இந்த முஸ்லிம் சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறதா? அல்லது பிரச்சனைகளை மட்டும் இந்த சமூகம் தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு அதை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறதா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பிரச்சனைகளுக்குரிய தீர்வின் பாதையை நோக்கி பயணிக்க வேண்டிய சமூகம் இதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்ற ஒரு தீர்வை தெரிந்து கொள்ள வேண்டிய சமூகம் இன்று தங்களுடைய நிலைமைகளில் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தால் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லலாம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எதிரிகள் பாய்வார்கள் முஸ்லிம்கள் மீது. உணவின் விரிப்பை நோக்கி மக்கள் எப்படி பாய்வார்களோ அது போன்று எதிரிகள் முஸ்லிம்களின் மீது பாய்வார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, அந்த நாளிலே நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை விட உங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். உங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்தால் வரக்கூடிய நுரைக்கு என்ன மதிப்போ
அது போன்றுதான் உங்களுடைய எண்ணிக்கைக்கு மதிப்பு இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கண்ணியத்தை வழங்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்திலே வஹுனை அல்லாஹ் சாட்டுவான். அல்லாஹுடைய தூதரே, வமல் வஹன், வஹன் என்றால் என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். இந்த உலக ஆசை உங்களிடத்திலே பெருகிவிடும், மரணத்தை நீங்கள் வெறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, தீர்வை நோக்கி பயணிப்பதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. வெற்றியை நோக்கி பயணிப்பதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. ஆம், அந்த வழியில்தான் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அத்துணை நபிமார்களும் அத்துணை ரசூல்மார்களும் பயணித்தார்கள். ஆம், அதே வழியில்தான் அவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள் பயணித்தார்கள். ஆம், அதே வழியில்தான் அவர்களை பின்தொடர்ந்த அவர்களுக்கு பின்னால் வந்த தபீஈன்கள் பயணித்தார்கள். ஆம், அதே வழியில்தான் அவர்களுக்கு பின்னால் வந்த அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் பயணித்தார்கள். அதே வழியில் பயணித்துக் கொண்டிருந்த சமூகம் தன்னுடைய நோக்கத்தை மாற்றியது, தம்முடைய குறிக்கோளை மாற்றியது, வாழ்வின் லட்சியத்தை மாற்றியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்துடைய வழியை விட்டு அந்த சமூகம் விலகியதால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தை மாற்றவில்லை, அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாத வரை என்ற சட்டத்தின் காரணத்தால். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த வழி என்ன? அந்த வெற்றிக்கு தீர்வு என்ன? அந்த சமூகம் தங்களுடைய இழந்த கண்ணியத்தை பெறுவதற்குரிய தீர்வுகள் வழி என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தௌஹீதின் மூலமாக ஒருமைப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையில் அல்லாஹ் அந்த வெற்றியை வைத்திருக்கிறான். அந்த வார்த்தை தான் கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், இதில் தான் வெற்றி இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், இதில் தான் கண்ணியம் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், இதில் தான் இந்த உலக வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களும் அடங்கி இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், இதில் தான் சொர்க்கம் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், இதில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் அந்த ரப்பை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அடைவதற்குரிய வழி இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை என்றால் இந்த மனிதர்கள் இந்த பூமியில் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை என்றால் இந்த பூமியில் நபிமார்கள் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை என்றால் இந்த பூமியில் ரசூல்மார்கள் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்ததன் காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பியதன் காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வார்த்தையுடைய பொருளையும் இது உறுதிப்படுத்தக்கூடிய முறைகளையும் இது அழிக்கக்கூடிய இது முறிக்கக்கூடிய காரியங்களையும் பார்ப்பதற்கு முன்னால் இந்த வார்த்தையின் சொந்தக்காரன் யார்? இந்த வார்த்தையின் உரிமையாளன் யார்? வமனில்லா மனில்லா, இந்த வார்த்தையின் உரிமையாளனாகிய அந்த அல்லாஹ் என்றால் யார்? அவனுடைய தன்மைகள் என்ன? அவனுடைய பண்புகள் என்ன? அவனுடைய குணங்களை என்ன? கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய சமூகத்தை பாருங்கள், முஸ்லிம்களுடைய நிலைமையை பாருங்கள். அல்லாஹ் என்றால் இறைவன் என்று தெரியும், அந்த இறைவனுக்குரிய தன்மைகளை கேளுங்கள், தெரியாது. அந்த இறைவனுக்குரிய பெயர்களை கேளுங்கள், தெரியாது. அவனை எப்படி தௌஹீதின் மூலமாக ஒருமைப்படுத்த வேண்டும் என்று கேளுங்கள், தெரியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் எதை சொல்லுகிறது? இது உள்ளடக்கி இருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்ன? இது மூலமாக எது நடக்கும், இது மூலமாக எது நிரூபணமாகும் என்ற செய்திகளை கேளுங்கள், தெரியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை தெரியாமல் எம்முடைய சமூகம் அல்லாஹ் அக்பர் என்று அழைக்கிறது, இல்லா மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வை தெரியாமல் ருக்கூஇலே சுப்ஹான ரப்பில் அஸீம் என்று அழைக்கிறது, இல்லா மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வை தெரியாத பலர் சுஜூதிலே சுப்ஹான ரப்பில் அலா என்று அல்லாஹ்வை போற்றுகிறார்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய நிலைமைகளை சீர்படுத்த வேண்டும். யார் அந்த அல்லாஹ்? யார் அந்த அல்லாஹ்? இஸ்முன் லி சாஹிபிஹி, இஸ்முன் லி சாஹிபிஹி குல்லு கமால். அல்லாஹ் அல்லாஹ் இஸ்முன் லி சாஹிபிஹி குல்லு ஜமால். அல்லாஹ் இஸ்முன் லி சாஹிபிஹி குல்லு ஜலால். யார் இந்த பூமியை படைத்தானோ, யார் இந்த வானத்தை படைத்தானோ, யார் இந்த அண்ட சராசரங்களின் சொந்தக்காரனோ அவனுடைய பெயர் அல்லாஹ். யார் எமக்கு உணவளிக்கின்றானோ, யார் நாம் வாங்குகின்ற மூச்சுக்கும்
விடுகின்ற மூச்சுக்கும் அதிபதியோ அவனுடைய பெயர் அல்லாஹ். யார் இந்த பூமியில் மனிதர்களை படைத்தானோ, ஜின்களை படைத்தானோ, மலக்குகளை படைத்தானோ, அவன் படைக்க விரும்பிய படைப்பினங்களை எல்லாம் இந்த பூமியில் படைத்தானோ அவனுடைய பெயர் அல்லாஹ். யாருடைய பெயரை கொண்டு நோய் தீருமோ, யாருடைய பெயரை கொண்டு கஷ்டம் தீருமோ, யாருடைய பெயரை கொண்டு கண்ணியத்தை பெற முடியுமோ, யாருடைய பெயரை கொண்டு இழிவிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ, யாருடைய பெயரை கொண்டு இருளான நேரத்தில் இருளான கொள்கையிலிருந்து வெளிச்சமான கொள்கைக்கு வர முடியுமோ அவனுடைய பெயர் அல்லாஹ். யாருக்கு வானங்களும் பூமிகளும் அதில் உள்ள படைப்பினங்கள் எல்லாம் அல்லாஹ்விற்காக, அந்த இறைவனுக்காக சஜிதா செய்கிறதோ அவனுடைய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் கூறுகிறான், அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் வஷம்ஸ் வல் கமர் வன் நுஜூம் வல் ஜிபால் வஷ்ஷஜர் வத்தவாப் வ கஸீரும் மினன் நாஸ். அந்த அல்லாஹ்வை பற்றி தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு வானம் சுஜூது செய்கிறது, அவனுக்கு பூமி சுஜூது செய்கிறது, அவனுக்கு அவன் படைத்த படைப்புகளாகிய மரங்கள், மலைகள், கால்நடைகள், ஏன் மனிதர்களில் பெரும்பான்மையான மக்கள் அவனுக்கு சுஜூது செய்கிறார்கள். அல்லாஹ். யாருடைய பெயர் அல்லாஹ்? அல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். குர்ஆனின் மகத்துவமிக்க ஆயா. அல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். யார் உயிருள்ளவனோ, யார் நிரந்தரமாக உயிரோடு இருப்பானோ, யாருக்கு மரணம் கிடையாதோ, யாருக்கு சிறு தூக்கமும் பெரு தூக்கமும் பீடிக்காதோ, யாருக்கு இந்த வானம் பூமிகளுடைய அனைத்து பொருட்களும் சொந்தமோ, யாருடைய நாட்டம் இல்லாமல் அவனிடத்திலே பரிந்துரை செய்ய முடியாதோ, யாருக்கு முன்னால் உள்ள ஞானங்களும் பின்னால் உள்ள ஞானங்களும் அறிந்திருக்கின்றானோ, யாருடைய இல்மிலிருந்து அவன் நாடாத வரை எதையும் பெற முடியாதோ, யாருடைய சிம்மாசனம் வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறதோ, யாருடைய கல்வியை யாராலும் சூழ முடியாதோ அந்த ரப்புடைய பெயர் அல்லாஹ். ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் மலிக், அவன் அரசன், அல் குத்தூஸ், அவன் தூய்மையானவன், அஸ்ஸலாம், அவன் அமைதி அளிப்பவன், அல் முஃமின், அவன் அபயமளிப்பவன், அல் முஹைமின், அவன் பாதுகாப்பளிப்பவன், அல் அசீஸ், அவன் மிகைத்தவன், அல் ஜப்பார், அவன் அடக்கி ஆள்பவன், அல் முத்தகப்பிர், அவன் பெருமைக்குரியவன். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். ஹுவல்லாஹ், அவன்தான் அல்லாஹ். அல் காலிக், அவன் உங்களை படைத்தவன். அல் பாரி, அவன் உங்களை வடிவமைத்தவன். அல் முஸவ்விர், உங்களுக்கு உருவங்களை கொடுத்தவன். லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது. இந்த அழகிய பெயர்கள் அனைத்தும் அல்லாஹ் என்ற பெயருக்கு கீழுள்ள பெயர்கள். மூமின்களே, குல் ஹுவல்லாஹு அஹத், அவன்தான் அல்லாஹ், அவன் ஒருவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு யாரும் அவன் யாரையும் பெறவும் இல்லை. வலம் யூலத், அவன் யாரின் மூலமாகவும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக, அவனுக்கு சமமாக, அவனுக்கு இணையாக யாரும் எவரும் இந்த பூமியில் இல்லை. ஆம், அவனுக்கு குழந்தை கிடையாது. எந்த ஈசாவும் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு மகன் கிடையாது. وقالوا اتخذ الرحمن ولدا لقد جئتم شيئا إدا تكاد السماوات يتفطرن منه وتنشق الأرض وتخر الجبال هدا أن دعوا للرحمن ولدا وما ينبغي للرحمن أن يتخذ ولدا. வானம் கிழிந்து விடட்டும், பூமி பிளந்து விடட்டும், மலைகள் நொறுங்கி விடட்டும், அல்லாஹ்விற்கு ரஹ்மானுக்கு மகன் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே, அவனுக்கு என்ன தேவை இருக்கிறது தனக்கு மகனை எடுத்துக் கொள்வதற்கு? இந்த பூமி வானத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அவனுக்கு அடிமைகளாகத்தான் வருகின்றது என்று யார் கூறுகின்றானோ அவனுடைய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் யாருடைய கல்வியை, யாருடைய கண்ணியத்தை, யாருடைய பெயரை இந்த பூமியில் உள்ள கடல்கள் அனைத்தையும் மையாக ஆக்கி, இந்த பூமியில் உள்ள மரங்கள் அனைத்தையும் எழுதுகோலாக ஆக்கி எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாதோ அவனுடைய பெயர் அல்லாஹ். யார் ஆட்சியை கொடுப்பானோ, யார் ஆட்சியை கொடுப்பானோ, யார் ஆட்சியிலிருந்து இறக்குவானோ, யார் கண்ணியத்தை கொடுப்பானோ, யார் இழிவை கொடுப்பானோ அவனுடைய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா
யார் நாடியதை செய்ய முடியுமோ, யார் நாடியதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதோ, யார் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாதோ அவனுடைய பெயர் அல்லாஹ். அர்ஹமுர் ராஹிமீன், அஹ்கமுல் ஹாகிமீன், அல்லாஹு ஹகீம், அல்லாஹு அலீம், அல்லாஹு ஹலீம், அல்லாஹு ரഊஃப், அல்லாஹு ரஹீம், அல்லாஹு ரஹ்மான். அல்லாஹ் இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். அந்த மூமின்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்ற பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கும். ஒரு முஸ்லிமுக்கு என்ன அறிவுரை தேவை? ஒரு முஸ்லிமுக்கு என்ன அறிவுரை தேவை? அல்லாஹ் என்ற வார்த்தையை விட மூமின் அதை கேட்டால் அஞ்சி நடுங்குவான். அல்லாஹுவை அறிந்தவன், அல்லாஹுடைய இல்மை அறிந்தவன், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவானவற்றின் ஞானங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த பூமியில் கடலில் என்ன நடக்கிறது என்ற முழு ஞானத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழ முடியாது இந்த பூமியில் அல்லாஹுடைய ஞானம் இல்லாமல். அந்த அல்லாஹுவை அறிந்தவர்கள், அல்லாஹுடைய தன்மைகளை அறிந்தவர்கள், அல்லாஹுடைய பண்புகளை பெற்றவர் அறிந்தவர்கள் இந்த பூமியில் எப்படி வாழ்வார்கள்? அவனுடைய அருளை தெரிந்தவர்கள் யாரின் மீது நம்பிக்கை வைப்பார்கள்? யாரின் அருளை சார்ந்திருப்பார்கள்? வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை. அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அருள் அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அன்பை நூறாக படைத்தான், அதில் ஒன்றைத்தான் இந்த பூமியில் இறக்கினான், அதன் மூலமாகத்தான் படைப்புகள் தங்களுக்குள் இரக்கம் காட்டிக் கொள்கிறது, அன்பை காட்டிக் கொள்கிறது, இரக்கத்தை காட்டிக் கொள்கிறது. ஆனால் அல்லாஹ் மீதி இருக்கக்கூடிய 99 யாரிடத்தில் வைத்திருக்கிறான்? அல்லாஹ்விடத்திலே வைத்திருக்கிறான். ஒரு தாய் ஒரு மகனின் மீது காட்டக்கூடிய பாசம், ஒரு மனைவி தன்னுடைய கணவனின் மீது காட்டக்கூடிய பாசம், இதுவெல்லாம் என்ன? அந்த ஒன்றில் இருந்துதான். இவர்களே எம் மீது இவ்வளவு பாசத்தையும் அருளையும் வைத்திருக்கும் பொழுது அந்த ரஹ்மான், அந்த ரஹீம் எம் மீது எவ்வளவு பாசத்தை வைத்திருப்பான். உங்களுக்கெல்லாம் தெரியுமா மூமின்களே, உங்களை எல்லாம் அல்லாஹ் நேசிக்கிறான். நீங்கள் அவனை விட்டு விரண்டு சென்றால் எப்போது நீங்கள் அவனின் பக்கம் வருவீர்கள் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்படி வந்தால் லல்லாஹு அஷத்து ஃபரஹன் பிதௌபத்தி அப்தி, ஒரு அடியானுடைய தௌபாவை அல்லாஹ் அதிக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான். அந்த அல்லாஹ் இன்னல்லாஹ லா யனாம் வலா யம்பகி லஹு அன் யனாம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள், அல்லாஹ் உறங்க மாட்டான், அவனுக்கு உறக்கத்துடைய தேவைகள் கிடையாது. யர்ஃபஉல் கிஸ்த வ யக்ஃபிது, அவன்தான் தராசை உயர்த்துகிறான், அவன்தான் தராசை தாழ்த்துகிறான். வயுர்ஃபஉ இலைஹி அமலுன் நஹாரி பில்லைல், காலையுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் அவனிடத்திலே சென்று விடுகிறது, இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் அவனிடத்திலே சென்று விடுகிறது. ஹிஜாபுஹுன் நூர், அவனை பார்க்க முடியாமல் தடுப்பது அவனுடைய ஒளி. ஹிஜாபுஹுன் நூர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்திரையை அகற்றிவிட்டால் அவன் பார்வை எட்டும் தூரம் வரையுள்ள அனைத்து படைப்புகளையும் அந்த ஒளி சுட்டரித்து விடும். யா அல்லாஹ், யகூதிகள் வந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னா நஜித் يعني في التوراة أن الله يجعل السماوات على إصبع والأرضين على إصبع والشجر على إصبع والماء والثرى على إصبع وسائر الخلائق على إصبع فيقول أنا الملك. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் மறுமை நாளிலே
வானத்தை ஒரு விரலிலே வைத்திருப்பானாம், பூமிகளை ஒரு விரலிலே வைத்திருப்பானாம், மரங்களை ஒரு விரலிலே வைத்திருப்பானாம், தண்ணீரை ஒரு விரலிலே வைத்திருப்பானாம், மீதி இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் ஒரு விரலிலே வைத்திருப்பானாம். வைத்த அல்லாஹ் கூறுவானாம், அனல் மலிக். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு சிரித்து சொன்னார்கள், வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி வல் அர்து ஜமீஅன் கப்தத்துஹு யௌமல் கியாமஹ் வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனிஹி சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன் என்று அவர்கள் கூறிய அந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் சொந்தக்காரன் அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரே வார்த்தை அல்லாஹ்வை அறிவதற்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரே வார்த்தை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரே வார்த்தை இந்த பூமியில் கண்ணியம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரே வார்த்தை நாளை மறுமையின் விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைவதற்கு ஒரே வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு தேவையான ஒரே வார்த்தை. இது அமானிதம் மூமின்களே, இது அமானிதம். இது நீங்கள் அல்லாஹ்விற்கு செய்கின்ற உதவி கிடையாது. நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறுவதால் அல்லாஹ்விற்கு எதுவும் உயரப்போவது கிடையாது. யமுன்னூன அலைக அன் அஸ்லமு குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான் இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹ் தான் உங்களுக்கு இந்த வார்த்தையை உச்சரிப்பதற்கு அருள் செய்திருக்கிறான், உதவி செய்திருக்கிறான். நீங்கள் விரும்பி கூற முடியாது. உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களால் கூற முடியவில்லை. எத்தனையோ நபிமார்களுடைய உறவினர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களால் கூற முடியவில்லை. அல்லாஹ் அந்த வார்த்தையை இந்த உலகத்திலே நாவால் உச்சரிப்பதற்கு வாய்ப்பை கொடுத்தது. இது அல்லாஹ்வுடைய அருள், அமானிதம். வானத்திற்கு கொடுக்கப்பட்ட அமானிதம், பூமிக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். அதை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொண்டது, பயந்து கொண்டது. ஆனால் இந்த மனிதன் ஏற்றுக்கொண்டான், இந்த அமானிதத்தை மனிதன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் அநியாயக்காரனாக, அறிவீரனாக இந்த மனிதன் வாழ்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் இதற்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி அன் அன்ஸிர் கௌமக மின் கப்லி அன் யஅதியஹும் அஸாபுன் அலீம் قال يا قوم إني لكم نذير مبين أن اعبدوا الله واتقوه وأطيعون. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பு, அல்லாஹ்வை வணங்குங்கள் என் சமூகமே. وإلى عاد أخاهم هودا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره. நபி ஆத் அவர்களுடைய அழைப்பு, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பு, லா இலாஹ இல்லல்லாஹ். வ இலா சமூத அகாஹும் சாலிஹா அவர்களுடைய அழைப்பு, லா இலாஹ இல்லல்லாஹ். வ இலா மத்யன அகாஹும் ஷுஐபா قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره. அவர்களுடைய அழைப்பு, நபியே இந்த அழைப்பை தான் உங்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்கள் அத்துணை பேரும் சொன்னார்கள். வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூல் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். நபிமார்கள் அத்துணை பேருடைய அழைப்பு, ஒரே வார்த்தை, நரகத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரே வார்த்தை, நரகத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரே வார்த்தை. فإن الله قد حرم على النار من قال لا إله إلا الله يبتغي بذلك وجه الله. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக, அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்குகிறான். யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையின் மூலம்
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி இந்த வார்த்தையை கூறுகிறார்களோ அவர்களுக்கு. இப்னு மாஜா கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது, அபூ ஹுரைரா அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹுமா இஸ்லாமை ஏற்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா கால அல்-அப்து லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் மிக பெரியவன் என்று யார் கூறுகிறார்களோ அப்போது அல்லாஹ் கூறுகிறான், ஸதக அப்தி, என் அடியான் உண்மைப்படுத்தினான், லா இலாஹ இல்லா அன வ அன அக்பர், என்னை தவிர வணங்க தகுதியானவர்கள் யாரும் இல்லை, நான் மிக பெரியவன் தான். வ இதா கால அல் அப்து, எப்போது அடியான் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹ் என்று கூறுகின்றானோ அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணங்க தகுதியானவர்கள் இல்லை, அவன் தனித்தவன் என்று கூறுகிறார்களோ ஸதக அப்தி லா இலாஹ இல்லா அன வஹ்தி, ஆம் என்னை தவிர வணங்க தகுதியானவர்கள் யாரும் இல்லை, நான் தனித்தவன் என்று அல்லாஹ் கூறுகிறான். வ இதா கால லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஷரீக லஹ், அவனுக்கு இணையாக துணையாக யாரும் இல்லை, வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று யார் கூறுகிறார்களோ ஸதக அப்தி, அப்போது அல்லாஹ் கூறுகின்றான், லா இலாஹ இல்லா அன வ லா ஷரீக லி, ஆம் என்னை தவிர வணங்க தகுதியானவர்கள் யாரும் இல்லை, எனக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை. வ இதா கால லா இலாஹ இல்லல்லாஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து என்று இந்த அடியான் எப்போது கூறுவானோ வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனே அரசன், அவனே புகழுக்குரியவன், அப்போது அல்லாஹ் கூறுகிறான், ஆம் இந்த அடியான் உண்மையை சொல்லுகிறான், வணங்க தகுதியானவர்கள் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, நானே அரசன், நானே புகழுக்குரியவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் இதே வார்த்தையை தங்களுடைய மரண நேரத்திலே உச்சரிப்பதற்கு வாய்ப்பை கொடுக்கிறானோ அவனை நரகம் தீண்டாது, அவனை நரகம் தீண்டாது. மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னஹ், யாருடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் அமைந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார். ஆமூமின்களே, இதே வார்த்தை ஆண்டுகள் உச்சரித்திருக்கலாம், வருடங்கள் உச்சரித்திருக்கலாம், ஆனால் மரண நேரத்தில் இதே வார்த்தையை உச்சரிப்பதென்பது அல்லாஹ் யாருக்கு அருள் செய்கிறானோ அவர்களுக்குத்தான். இந்த வார்த்தையை யார் வேண்டுமானாலும் மரண நேரத்திலே கேட்கலாம், ஆனால் கேட்ட வார்த்தையை நாவால் உச்சரிக்க வேண்டுமானால் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த அருளை கொடுப்பாளாக. கலிமத்து தௌஹீத், இது நாவுகளால் உச்சரிக்கக்கூடிய வார்த்தை அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நாவால் கூறினால் போதும் என்று இருந்திருந்தால் அத்துணை குறைஷிகளும் இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே நாவால் கூறியிருப்பார்கள். ஆனால் இது நாவால் கூறக்கூடிய வார்த்தை அல்ல, இது கவுல், இது ஒரு வார்த்தை, இது உள்ளத்தால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், செயல்களால் வெளிப்பட வேண்டும். இது நாவால் கூறி உள்ளத்தால் உறுதிப்படுத்தப்பட்டு செயல்களால் வெளிப்படும். அவர்களால் நாவால் கூற முடியும், ஆனால் உள்ளத்தால் அந்த குறைஷி காஃபிர்களால் உறுதி கொள்ள முடியாது, செயல்களால் லா இலாஹ இல்லல்லாஹ்வை நிரூபிக்க முடியாது. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வார்த்தை இரண்டு தன்மைகளை, இரண்டு அடிப்படைகளை கொண்டிருக்கிறது. நஃபியுன் வ இஸ்பாத், ஒன்றை மறுத்து ஒன்றை ஏற்றுக்கொள்வது. எதை மறுக்கிறோம்? லா இலாஹ, அல்லாஹ்வை வணங்க தகுதியானவன் இல்லை, லா இலாஹ வணங்க தகுதியானவன், இபாதத்தை செய்வதற்கு தகுதியானவன் இல்லை, நஃபி மறுத்து. வ இஸ்பாத், யாரை தவிர? அல்லாஹ்வை தவிர. ஒன்றை மறுத்து ஒன்றை உறுதிப்படுத்துதல். ஷேக் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த தௌஹீதுடைய இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் நஃபி இஸ்பாத் இரண்டை கொண்டும் உறுதிப்படுகிறது. நஃபியை மட்டும் ஒருவன் கூறினால் அந்த கலிமா முழுமையாகாது. வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை என்று ஒருவன் கூறினால் அந்த கலிமா முழுமையடையாது. இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சேர்க்காதவரை. எனவே இந்த இரண்டு அடிப்படைகளும் இந்த கலிமாவில் ஒன்றிணைந்தது. அல்லாஹ் கூறுகிறான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ, அல்லாஹ் தான் உண்மையான இறைவன்,
وأن ما يدعون من دونه هو الباطل. அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுகிற அழைக்கப்படுகிற அனைத்தும் பொய்யானவை. அல்லாஹ்வை உண்மைப்படுத்தி அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுகிற அனைத்தையும் என்ன செய்ய வேண்டும்? பொய்ப்படுத்த வேண்டும், அதை மறுக்க வேண்டும். அதை அல்லாஹ்வுடைய தன்மைகளிலிருந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளிலிருந்து அவற்றை தூய்மையாக்க வேண்டும். இந்த இரண்டு அடிப்படைகள், இந்த இரண்டு அடிப்படையில் நஃபி மறுத்தல் 4 அடிப்படைகளின் கீழ் அமைகிறது. மறுத்தல் 4 அடிப்படைகள் கீழ் அமைகிறது. ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா தங்களுடைய பொதுமக்களுக்கு தேவையான முக்கிய பாடங்கள் அத்-துரூசுல் முஹிம்மா லிஆமத்தில் உம்மா என்ற புத்தகத்திலே பதிகிறார்கள். நஃபி அல்லாஹ்வை லா இலாஹ என்று மறுத்தல் 4 அடிப்படைகள் கீழ் அல்லாஹ் அந்த லா இலாஹவை மறுக்க வேண்டும். என்ன அடிப்படைகள் எல்லாம்? நஃபியுல் ஆலிஹா, இலாஹ் வணங்கப்படுகின்ற வணங்க தகுதியான ஒரு பொருளை குறிப்பதற்கு, இபாதத்தை யாருக்கெல்லாம் எதற்கெல்லாம் செய்ய முடியுமோ அந்த வார்த்தை தான் இலாஹ் என்ற பதத்திலே அமையும். அல் இபாதா இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹு அல்லாஹ் வ யர்தா மினல் அக்வாலி வல் அமாலி அல்-ஸாஹிரத்தி வல் பாத்தினா. ஒன்று சேர்க்கப்பட்ட சொல். அல்லாஹ் எதை விரும்புகிறானோ, அல்லாஹ் எதை பொருந்திக் கொள்வானோ, வெளிப்படையான மறைவான சொல்லால் செயலால் உள்ள செயல்கள் அனைத்தும் இபாதா. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒன்று சேர்க்கப்பட்ட சொல். அல்லாஹ் எதை விரும்புவானோ, அல்லாஹ் எதை பொருந்திக் கொள்வானோ, செயல்களால் வெளிப்படையான மறைமுகமான இவை அனைத்தையும் உள்ளடக்கியது இபாதா. இந்த இபாதத்தை யாருக்கு தவிர செய்யக்கூடாது? யாருக்கு தவிர? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இந்த இபாதத்தை செய்யக்கூடாது. அந்த இபாதத்திற்காகத்தான் இந்த வானம் பூமிகள் படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் லா இலாஹ என்ற வார்த்தையில் முதலாவது மறுக்கப்பட வேண்டியது வணங்க தகுதியானவன், வணக்க வழிபாடுகளை செய்ய தகுதியானவன். அது எதுவாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம், ஆதரவு அளித்ததாக இருக்கலாம். வணக்க வழிபாடுகள் என்று அல்லாஹ்வுடைய தீனில் எதுவெல்லாம் இருக்கிறதோ இவை அனைத்தையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நான் செய்ய மாட்டேன். முதலாவது மறுத்தல். இரண்டாவது மறுத்தல் நஃபியுல் அர்பாப். ரப் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து மழையை இறக்கி மழையை தடுத்து இந்த தன்மைகளுக்கெல்லாம், இது போன்ற தன்மைகளுக்கெல்லாம் உரித்தானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று மறுத்தல். படைப்பவன் யார்? அல்லாஹ். இந்த பூமியில் மழையை இறக்குபவன் யார்? அல்லாஹ். மழையை தடுத்து நிறுத்துபவன் யார்? அல்லாஹ். குழந்தைகளை கொடுப்பவன் யார்? குழந்தைகளை கொடுக்காமல் தடுப்பவன் யார்? அல்லாஹ். நோயை கொடுப்பவன் யார்? நோயை தடுப்பவன் யார்? அல்லாஹ். இந்த தன்மைகள் எல்லாம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. யாராலும் படைப்புகளை படைக்க முடியாது, யாராலும் நோய்களை நீக்க முடியாது, யாராலும் கஷ்டங்களை அகற்ற முடியாது. இந்த அனைத்து தன்மைகளும் யார் ஒருவனுக்குத்தான், அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் இந்த தன்மைகள் பொருந்தாது, பொருந்த முடியாது. மூன்றாவது நஃபியுல் அந்தாத், அந்நித், ஷபீஹ், மசீல். சமமாக, உதாரணமாக, இணையாக ஆக்குதல். அல்லாஹ்விற்கு இணையாக இந்த பூமியில் யாராவது உண்டா? உண்டா? அல்லாஹ்விற்கு சமமாக இந்த பூமியில் யாராவது உண்டா? ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதா. அல்லாஹ்விற்கு நிகராக சமமாக இந்த பூமியில் படைக்கப்பட்ட படைப்புகளை கொண்டு வராதீர்கள். இந்த சமமாக கொண்டு வருதல் இரண்டு அடிப்படைகள் கீழ் அமையும். ஒன்று, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்விற்கு நிகராக சமமாக இணையாக ஒருவரை கொண்டு வந்து வணங்குவது. எப்படி? அல்லாஹுவை அழைப்பது போல் அல்லாஹ்வுடைய அடியார்களை அழைப்பது, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது போல் அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்திலே பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ்விடத்திலே நோயுடைய நிவாரணையை கேட்பது போல் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லது இந்த பூமியில் வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக் கொள்ளப்பட்ட இடங்களிடத்திலே கேட்பது. இவை அனைத்தும் மறுக்கப்பட்டு இந்த தன்மைகள் எல்லாம்
யார் ஒருவனுக்குத்தான்? அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் என்று அல்லாஹுவை தவிர அல்லாஹ்விற்கு இணையாக சமமாக கருதப்படுகிற அனைவரையும் மறுத்து அல்லாஹ்வை ஒருமுகப்படுத்துவது. இரண்டாவது, இந்த நித் மறுப்பதிலே சமமாக ஆக்குவதிலே உள்ள மறுத்தல், இது ஷிர்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பு. மேலே குறிப்பிடப்பட்ட அந்த பாவம் ஷிர்குல் அக்பர், அல்லாஹ்விற்கு இணையாக சமமாக ஒருவரை கொண்டு வந்து விட்டால் அது என்ன? பெரிய ஷிர்க். அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான். ஆனால் அமல்களில் ஒருவர் அல்லாஹ்விற்கு செய்வது போல் பிறருக்கு செய்கிறார் என்றால் அது என்ன? ரியா, முகஸ்துதி. இது ஷிர்குல் அஸ்கர். இந்த இரண்டு மறுத்தலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செய்யப்படாது என்று மறுத்தல். நான்காவது, நஃபியுல் தவாகீத், அத்தாகூத். அத்தாகூத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அத்தாகூத் என்றால் ஹுவ ஷைத்தான். அத்தாகூத் என்று அழைக்கப்பட்டால் அது யார்? அஷைத்தான். கால மாலிக் ரஹிமஹுல்லாஹ், மாலிக் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ குல்லு மஅபூதின் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுகிற அத்துணையும். இவை அனைத்தையும் மறுத்தல், இவை அனைத்தையும் நீக்குதல். யாருக்குத்தான்? அல்லாஹ் ஒருவனுக்குத்தான், அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்குவோம் என்று அனைத்து படைப்புகளால் ஆக்கப்பட்ட இடங்களையும் கடவுள்களையும் மறுத்து அல்லாஹ் ஒருவனை ஒருமுகப்படுத்துதல். எப்படி கண்ணியத்துக்குரியவர்களை மீண்டும் கூறுகிறேன், வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கூடாது என்று மறுத்தல். இரண்டாவது மறுப்பு, படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்கின்ற உரிமை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று மறுத்தல். மூன்றாவது, அல்லாஹ்விற்கு இணையாக சமமாக துணையாக யாரும் இல்லை என்று மறுத்தல். நான்காவது, அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுகிற அனைத்து ஷைத்தானான கடவுள்களையும் இறைவன்களையும், மக்களால் கருதப்படுகிற கடவுளையும் இறைவன்களையும் மறுத்து அல்லாஹ் ஒருவனை வணங்குதல். இந்த நான்கின் கீழ் லா இலாஹ என்ற வார்த்தை அடங்கும். எத்துணை பேருக்கு தெரியும்? எத்துணை பேருக்கு தெரியும் இந்த கல்வி? இந்த கல்வியோடு தான் இந்த வார்த்தையை உச்சரித்துக் கொண்டிருந்தோமா? இவற்றையெல்லாம் மறுத்த நிலையில்தான் இந்த வார்த்தையுடைய உண்மையான பொருளை அறிந்துதான் இந்த வார்த்தையை கூறிக்கொண்டிருந்தோமா? யோசித்து பாருங்கள் மூமின்களே. அடுத்து வ இஸ்பாத் இல்லல்லாஹ், மூன்று விஷயங்களை ஒருமுகப்படுத்தும். இல்லல்லாஹ் மூன்று விஷயம், லா இலாஹ நான்கு விஷயம், இல்லல்லாஹ் மூன்று. இஸ்பாத்துன் லிதௌஹீதில் உலூஹிய்யா, தௌஹீதுல் உலூஹிய்யா. வ இஸ்பாத்துன் லிதௌஹீதுர் ருபூபிய்யா, இஸ்பாத்துன் லிதௌஹீதில் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீதுர் ருபூபிய்யா, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். இந்த கல்வி எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லாஹ்வை எப்படி வணங்குவது, அல்லாஹ்வை எப்படி ரப்புடைய தன்மையில் ஒருமுகப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய பெயர்களை அல்லாஹ்வுடைய பண்புகளை எப்படி புரிந்து கொள்வது, யாருக்கு தெரியும்? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? பல முஸ்லிம்களை கேட்டால் சொல்லுவார்கள், அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எல்லா இடங்களும் அல்லாஹ் இருப்பான், அல்லாஹ்விற்கென்று ஒரு இடம் கிடையாதே. யா அல்லாஹ், காஃபிர்களின் நம்பிக்கை, முஷ்ரிக்குகளின் நம்பிக்கை, அல்லாஹ்வை தெரியாமல் இவர் யாருக்கு சுஜூத் செய்கிறார்? அல்லாஹ்வை தெரியாமல் இவர் யாரை அல்லாஹு அக்பர் என்று அழைக்கிறார்? யோசித்து பாருங்கள் மூமின்களே. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் 8 நிபந்தனைகள் மீது உறுதியாகும். லா இலாஹ் 4 நிபந்தனைகள், இல்லல்லாஹ் 3 நிபந்தனைகள். இந்த இரண்டும் சேர்ந்தால் 8 நிபந்தனைகள். அல் இல்மு அல் முனாஃபி லில் ஜஹல், அறியாமையை நீக்கக்கூடிய அறிவு, கல்வி. லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன என்று அறிதல். யாருக்கு அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? யார் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை இந்த பூமிக்கு, இந்த சமூகத்தில் அறிமுகப்படுத்தினாரோ அந்த நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ்.
நபியை அறிந்து கொள்ளுங்கள், வணங்க தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன் அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதரை லா இலாஹ இல்லல்லாஹுவை அறிய கூறுகிறான்? முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், நபியே, நீங்கள் கொண்டுள்ள லா இலாஹ இல்லல்லாஹ்வில் இன்னும் நீங்கள் உறுதிப்படுங்கள் என்ற காரணத்திற்காக அல்லாஹ் கூறுகிறான். முஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வசனத்துடைய உண்மையான விளக்கம், அல்லாஹ் இங்கே முதலில் கல்வியை ஏவுகிறான், இரண்டாவது அல்லாஹ் செயலை ஏவுகிறான். அதனால் செயல்படுவதற்கு முன்னால் என்ன அவசியம்? கல்வி அவசியம். தொழுகையை எப்படி தொழுவீர்கள்? தொழுகையுடைய ருக்குன் என்ன? தொழுகையுடைய ஷுரூத் என்ன? எது இருந்தால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், எது இருந்தால் தொழுகை மறுக்கப்படும்? எத்தனை பேருக்கு தெரியும்? உது உடைய சட்டம் என்ன? உதுவை எப்படி செய்வது? நாம் செய்கின்ற உது உண்மையில் குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்ட உதுவா? அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றுகிறோமா? இல்ம் எங்கே இருக்கிறது? மார்க்க உரைகள், அதற்கு வரக்கூடிய மக்கள், கல்வி வகுப்பு, இல்மை தேடுவதற்குரிய வகுப்பு, உதுவை எப்படி செய்வோம் கற்றுக்கொள்வோம் வாருங்கள் என்று அழைத்தால் எத்தனை முஸ்லிம்கள் வர தயார்? லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி படித்துக் கொள்வோம் வாருங்கள் என்று அழைத்தால் எத்தனை முஸ்லிம்கள் வர தயார்? தலைப்பை பார்த்துதான் இன்று மக்கள். தலைப்பு காரசாரமாக இருக்கிறதா? மக்களுடைய வருகை இருக்கும். இல்மின் அடிப்படையில் தலைப்பா? எதை கற்றுக்கொள்வது இந்த வயசிலே? சுஜூது செய்வது எனக்கு தெரியாதா? லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி எனக்கு தெரியாதா? பிறந்த பொழுதே என் தந்தை கற்றுக் கொடுத்த வார்த்தை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நபிக்கு சொல்லுகிறான், நபியை கற்றுக்கொள்ளுங்கள். அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் மாத வஹுவ யஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah. யார் ஒருவன் இறக்கிறான் வணங்க தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கல்வியோடு, மேலே குறிப்பிடப்பட்ட நஃபி இஸ்பாத் இந்த கல்வியோடு, தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீதுர் ருபூபிய்யா, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ் ஸிஃபாத் இந்த கல்வியோடு யார் இறக்கிறானோ தഖலல் ஜன்னah, அவன் சொர்க்கம் நுழைவான். லா இலாஹ இல்லல்லாஹ் கூறினால் சொர்க்கம் இல்லை மூமின்களே. உள்ளத்தால் உறுதி கொண்ட அந்த கல்வியை அறிந்தால்தான் சொர்க்கம். இரண்டாவது, அந்த 8 இரண்டாவது, வல் யகீன் வல் முனாஃபி லிஷக், சந்தேகத்தை நீக்கக்கூடிய உறுதி, நம்பிக்கை. அல்லாஹுவை தவிர வேறு யாரும் வணங்க தகுதியானவர்கள் இல்லை என்பதை உள்ளத்தால் எந்த சந்தேகமும் இல்லாமல் உறுதி கொள்ளுதல். அல்லாஹுவை, அல்லாஹுடைய சட்டங்களை எதிலும் சந்தேகம் இல்லை. ஆனால் இன்று சந்தேகம்தான் இந்த மார்க்கத்தின் மிகப்பெரிய ஃபித்னாவாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. இது அறிவுக்கு பொருந்துமா? இது அறிவை கொண்டு உரசி பார்க்க முடியுமா? இது என் அறிவுக்கு பொருந்தவில்லையே, அதனால் இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க மாட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். மனிதா, உன் அறிவுக்கு பொருந்துவதற்காகவா அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கிறான்? உன் அறிவுக்கு புரிகிறதோ புரியவில்லையோ, அல்லாஹ் கூறியதை அப்படியே நம்பினால்தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள். அல்லாஹ் கூறுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி ثم لم يرتابوا. மூமின்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொள்வார்கள், அதில் எந்த சந்தேகமும் கொள்ள மாட்டார்கள். ரப்பு கூறினானா நம்பிக்கை கொள்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா நம்பிக்கை கொள்கிறேன். ஒரு ஈ ஒரு பாத்திரத்திலே விழுந்தால்
அதை ஒரு முறை முக்கி எடுத்து போடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? நம்பிக்கை கொள்கிறேன். ஆம், அப்படித்தான் செய்வேன். இல்லை, விஞ்ஞானம் இதற்கு பொருந்த வேண்டும், அப்போதுதான் இதை செய்வேன் என்று நீ கூறினால் உன் நம்பிக்கையை சோதித்துக்கொள். உன் நம்பிக்கையை சோதித்துக்கொள். மூமின்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ் ஒன்றை கூறினால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை கூறினால் அதை நம்பிக்கை கொள்வார்கள். சந்தேகத்திலிருந்து நீங்கி இல்மை தேடுவார்கள். இரண்டாவது, நம்பிக்கை கொள்வார்கள். மூன்றாவது, அல் கபூல் அல் முனாஃபி லிர்ரத், மறுப்பதிலிருந்து ஏற்றுக்கொள்ளுதல். மறுப்பதிலிருந்து ஏற்றுக்கொள்ளுதல். அல்லாஹ்வுடைய சட்டம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வேன். இன்று எப்படி? எனக்கு இது பொருந்தினால் இதை நான் ஏற்றுக்கொள்வேன், எனக்கு இது பொருந்தவில்லையா? தொழுகை ஏற்றுக்கொள்கிறேன். வட்டி, அல்லாஹ் ரிபாவை தடை செய்கிறான். இதுவெல்லாம் இந்த காலத்தில் வியாபாரத்தில் வட்டி இல்லாம செய்ய முடியுமா? இதுவெல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்தாதுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் சாத்தியம். இந்த காலத்தில் எல்லாம் சாத்தியமில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான், அஃபதுமினூன பிபஅதில் கிதாப் வதக்ஃபுரூன பிபஅத், சிலரை மறுத்து சிலரை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நரகத்திலே தூக்கி வீசுவேன். அல்லாஹ்வுடைய மிக பயங்கரமான எச்சரிக்கை. அனைத்து சட்டங்களையும் உள்ளம் பொருந்தினாலும் பொருந்தவில்லை என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ளுதல் மூன்றாவது. நான்காவது, கட்டுப்படுதல். விடுவதிலிருந்து நீங்கி கட்டுப்படுதல். அல்லாஹ் ஒன்றை கூறினானா கட்டுப்படுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொன்னார்களா? சமிஅனா வ அத்தஅனா. இன்னமா கான கௌலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் ஐ யகூலு சமிஅனா வ அத்தஅனா. கேட்டோம், கட்டுப்பட்டோம். லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய நிபந்தனை. தொழுகை யாருடைய கட்டளை? யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். யாருடைய அழைப்பு? அல்லாஹ்வுடைய அழைப்பு. அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அழைப்பு. இதை மறுத்துவிட்டு ஒருவர் தொழுகைக்கு வராமல் இருந்தால் இவர் அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டு தூரமாகிறார். இவருக்கு இதை விட, அல்லாஹ்வுடைய கட்டளையை விட இவருக்கு உலகத்துடைய காரியங்கள் முக்கியமாக தெரிகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ். வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமூ லஹ். அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அவனுக்கு நீங்கள் முழுவதுமாக கட்டுப்படுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள்தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்தவர்கள் என்று சொல்லுகிறான். ஐந்தாவது, அஸ்ஸிதுக் வல் முனாஃபி லில் கதிப், பொய்யை விட்டு நீக்கக்கூடிய உண்மை. உண்மை எதிலெல்லாம்? சொல்லால் உண்மை, எதிலெல்லாம்? செயலால் உண்மை, எதிலெல்லாம்? சூழ்நிலையால் உண்மை. நாவால் கூறி உள்ளத்தால் பொய்ப்படுத்தினால் அவன் யார்? அவன் யார்? முனாஃபிக். நாவால் கூறி உள்ளத்தால் உறுதி கொண்டு செயலால் வெளிப்படுத்தினால் அவன் யார்? அல் முஃமினூன் அல் முவஹிதூன். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே ஆக்குவானாக. காலத்தில் அராபு ஆமன்னா, பனு அசதுடைய கோத்திரம் பஞ்சத்தை காரணமாக கொண்டு ஈமானை ஏற்றுக்கொள்வது போல் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். அல்லாஹ் அடுத்த கணம் வசனம் இறக்குகிறார். காலத்தில் அராபு ஆமன்னா குல்லம் துமினு. ஈமானை முடிவெடுப்பது யார்? யார்? நீங்கள் தொழலாம். அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா அல்லது மறுக்கப்பட வேண்டுமா என்று முடிவெடுப்பவன் யார்?
என் ஈமான் அங்கீகரிக்கப்படுமா அல்லது மறுக்கப்படுமா? முடிவு செய்பவன் யார்? அல்லாஹ் கூறினான், நபியே அந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுங்கள், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, ஆனால் அவர்கள் சொல்லட்டும் அஸ்லம்னா, இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் என்று சொல்லட்டும், மூமின்கள் என்று சொல்வதற்கு தகுதி கிடையாது. இஸ்லாம் வல் ஈமான், இந்த இரண்டுக்கும் உள்ள விளக்கம் என்னங்க? இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன? யா அல்லாஹ், கல்வியை விட்டு தூரமான சமூகம். இஸ்லாம் வெளிப்படையான செயல்கள், ஈமான் உள்ளம் சார்ந்த செயல்கள். இஸ்லாம் இதா ஜதமா இதா இஃப்தரகா, இதா இஃப்தரகா இஜ்தமா. இரண்டும் ஒன்று சேர்ந்தால் பிரியும், இரண்டும் பிரிந்தால் ஒன்று சேரும். புரியுதா? இஸ்லாம் ஈமான் ஒன்று சேர்ந்தால் பிரியும், பிரிந்தால் ஒன்று சேரும். எப்படி? இஸ்லாம் ஈமான் என்று சேர்த்து சொல்லப்பட்டால் இஸ்லாமிற்கு வெளிப்படையான அமல்கள் என்ற அர்த்தம், ஈமானுக்கு உள்ளம் சார்ந்த அமல்கள் என்ற அர்த்தம். இரண்டும் தனித்தனியாக சொல்லப்பட்டால், ஈமான் என்று மட்டும் சொல்லப்பட்டால் அதில் எதுவும் அடங்கும், இஸ்லாமும் அதில் சேரும். இஸ்லாம் என்று சொல்லப்பட்டால் ஈமானும் அதில் சேரும். இஸ்லாம் ஈமான், அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்ல வேண்டாம், நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லட்டும், இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் சித்கம் மின் கல்பி, உள்ளத்தால் உண்மைப்படுத்தி உறுதி கொண்டு உண்மையாக கூறுகிறார்களோ, இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து ஹராமாக்குவான். ஆறாவது, அல் இக்லாஸ் வல் முனாஃபி லிஷ்ஷிர்க், அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு தவிர வேறு யாருக்கும் செய்ய மாட்டோம் என்ற இக்லாஸுடைய தன்மையை ஏற்று வணக்க வழிபாடுகளில் பிறரை நிறுத்துவதை விட்டு நீங்குதல். இக்லாஸ் ரூஹுல் கல்ப், கல்புடைய உயிர் அது. இக்லாஸ் இருந்தால் தான் அந்த கல்ப் உயிரோடு இருக்கும். அந்த உயிரோடு செய்யப்படக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹ் ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆதரவு வைத்தால் நல்ல அமல்களை செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு நிகராக சமமாக அந்த அமல்களில் வேறு யாரையும் கொண்டு வராதீர்கள். ஏழாவது, அல் முஹப்பா, நேசம். மூமின்களை பதிவு செய்யுங்கள். அல் முஹப்பா, நேசம். ஏழாவது, அல்லாஹுவை நேசித்தல். அல்லாஹுவை நேசிப்பது போன்று பிறரை நேசித்தால் ஷிர்க். அஷ்ஷிர்கு ஃபில் முஹப்பா வ மினன் நாஸி மன் யத்தகிது மின் தூனில்லாஹி அந்தாதா யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ். மனிதர்களில் சிலர் அல்லாஹ்வுக்கு சமமாக இணையாக சிலரை எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை நேசிப்பது போன்றே அவர்களையும் நேசிக்கிறார்கள். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நேசிப்பார்கள். யா அல்லாஹ், உன்னை நேசிக்கிறேன். யா அல்லாஹ், தொழுகிறேன். ஏன்? உன் நேசத்தோடு, உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில். உன்னை புகழ்கிறேன் யா அல்லாஹ், நேசத்தோடு, வெறுப்போடு அல்ல என் தொழுகை, ஏதோ கடமை செய்துவிட்டு போவோம். ஒரு மூமின் அப்படி இருக்க மாட்டான். ஒரு மூமின் எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கலிமாவை ஏற்றுக்கொண்டவன் நேசத்தோடு செய்வான். எட்டாவது, அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுகிற அனைத்தையும் மறுத்து அல்லாஹ் ஒருவனை மட்டுமே உண்மையாக்குதல், உறுதியாக்குதல். இந்த 8 தன்மைகளோடு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கலிமா நிபந்தனை பூர்த்தியாகும். இந்த 8இல் ஒன்றை விட்டாலும் அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு நிகராக ஒருவரின் சட்டத்தை கொண்டு வருகிறான்.
ஏற்றுக்கொள்ளப்படுமா? மறுக்கப்பட்டுவிடும், மறுக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் உங்களுக்கு நோன்பை கடமையாக்குகிறான், தொழுகையை கடமையாக்குகிறான், நிறுவனத்திற்காக தொழுகையை விடுகிறான், நிறுவனத்திற்காக நோன்பை விடுகிறான். இவன் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு நிகராக யாருடைய சட்டத்தை கொண்டு வருகிறான்? மசீர் ஷபீ, யாருடைய சட்டத்தை? நிறுவனத்தின் சட்டத்தை. அல்லாஹ்வுடைய சட்டத்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறி இவன் உறுதியாக இல்லாத காரணத்தால் இவன் லா இலாஹ இல்லல்லாஹ் மறுக்கப்படும். எத்தனை பேருக்கு தெரியும்? சர்வ சாதாரணம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தானே, தூரவிடு. தொழுகை தானே, பிறகு தொழுது கொள்ளலாம். நோன்பு தானே, பிறகு நோற்றுக் கொள்ளலாம். தாடி தானே, பரவாயில்லை. முஹம்மது ரசூலுடைய சட்டத்தை விட, வழிமுறையை விட உங்களுக்கு இந்த உலகத்துடைய நிறுவனங்களின், உலகத்துடைய மனிதர்களின் கருத்துக்கள், சட்டங்கள் முக்கியமாக தெரிந்தால் முஹம்மது ரசூலின் சட்டத்தை விடுங்கள். அல்லாஹ் உங்களுடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வை கைவிட்டு விடுவான். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த கல்வி? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முழுமையான கல்வியை இந்த ஒரு மணி நேரத்திலே கொண்டு போய் உங்களுடைய உள்ளத்திலே சேர்க்க முடியாது. இது ஒரு விழிப்புணர்வு தான். தேடுங்கள் இதனுடைய கல்வியை, தேடுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் 4 நிபந்தனைகளோடு மறுக்கிறதே. லா இலாஹ என்ற வார்த்தை அது என்ன? இல்மை கற்றுக்கொண்ட உலமாக்களுடைய சபையில் அமர்ந்து கேளுங்கள், இல்மை தேடி புறப்படுங்கள். மார்க்க உரைகள் எல்லாம் விழிப்புணர்வு தான், விழிப்புணர்வு தான். அது கல்வி அல்ல. கல்வி மார்க்க அறிஞர்களுடைய அருகில் உட்கார்ந்து புத்தகத்தின் மூலமாக, அந்த மார்க்க கல்வியாளருடைய கல்வியின் மூலமாக, விளக்கங்களோடு, கேள்விகளோடு அந்த கல்வியை முழுமையாக அறிதல். கல்வி சபைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உரையுடைய சபைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை சீர்படுத்துவானா? நவாகிது ஷஹாதா, ஷஹாதாவை முறிக்கக்கூடியது. மேலே கூறியது ஷஹாதா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய நிபந்தனைகள். நவாகிது ஷஹாதா, ஷஹாதாவை முறிக்கக்கூடிய காரியங்கள். முதலாவது என்ன? நோய், மிகப்பெரிய நோய், மிகப்பெரிய நோய், அநியாயத்தின் உச்சகட்டம். என்ன? உலகத்துடைய நோய்களுடைய முடிவு என்ன? உலகத்துடைய நோய்களுடைய முடிவு என்ன? மரணம். இந்த கல்வுடைய, இந்த நோயுடைய முடிவு என்ன? நரகம். இன்னஹு மய்யுஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்விற்கு யார் இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹலாலாக்கி சொர்க்கத்தை அல்லாஹ் தடை விதித்து விடுகிறான். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் அவன் நாடியவர்களுக்கு, ஆனால் ஷிர்க்கை தவிர. ஷிர்க்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற புரிதல் தவறு, என்ற புரிதல் தவறு. ஏன் ஷிர்க்கை அல்லாஹ் எப்போது மன்னிக்க மாட்டான்? ஷிர்க்குடைய நிலையிலேயே மரணித்தால்தான் அல்லாஹ் ஷிர்க்கை மன்னிக்க மாட்டான். மரணிப்பதற்கு முன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ்வை உறுதிபட அவர் கூறிவிட்டால் அவர் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் ஷிர்க்கை மன்னிக்க மாட்டான். ஷிர்க்குடைய நிலையிலேயே மரணித்தால் வலகத் ஊஹிய இலைக் வ இலல்லதீன மின் கப்லிக் லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக். நபியே, உங்களுக்கும் உங்கள் முன்னோர்களுக்கும், நபிமார்கள் ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் வஹீயின் மூலமாக அறிவித்த செய்தி,
நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், தன் ஹபீபை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷ்ரக்த, நபியை நீங்கள் இணை வைத்தாலும் அல்லாஹ் உங்களுடைய அமல்களை அழித்து விடுவான். ஷிர்க்கை பயப்படுங்கள் மூமின்களே, ஷிர்க்கை பயப்படுங்கள். நபி இப்ராஹிம் கலீலுல்லாஹ் ஷிர்க்கை பயந்தார்கள். சிலைகளை தன்னுடைய கரத்தால் உடைத்த கலீலுல்லாஹ் ஷிர்க்கை பயந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், வஜ்னுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் சிலைகளை வணங்கக்கூடிய பாவத்திலிருந்து பாதுகாத்து விடு யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். மன் மாத யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ தഖல அன்-நார். அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையில் மரணமானால் அவன் நரகம் நுழைவான். அதுவும் எப்படிப்பட்ட நரகம்? خالدين فيها, அதில் நிரந்தரமாக இருப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ் முறிக்கப்படும் எப்போது? அதில் ஷிர்க் கலக்கப்பட்டு விட்டால், இணை வைப்பு கலக்கப்பட்டு விட்டால். அல்லாஹுவை வணங்குவது போன்று பிறரை வணங்குவது, அல்லாஹ்விடத்திலே கேட்பது போன்று அல்லாஹ்வுடைய வலிமார்களிடத்திலே, அல்லாஹ்வுடைய நேசர்களிடத்திலே கேட்பது, கபரிடத்திலே கேட்பது, அல்லாஹ்விற்கு சுஜூத் செய்வது போன்று அல்லாஹ்வுடைய இறை நேசர்களுக்கு சுஜூத் செய்வது. லா இலாஹ இல்லல்லாஹ். தமிழ் சமூகத்துடைய நிலைமையை பாருங்கள். எவ்வளவு ஆண்டுகள் இந்த தௌஹீதுடைய பிரச்சாரம் நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் பெரும் மாற்றம். ஆனால் மாற்றப்பட வேண்டிய மக்கள் இன்னும் எம்முடைய சமூகத்தில் எம்மை விட அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களை, ஷிர்க் இஸ்லாமில் இருந்து அவனை வெளியாக்கிவிடும். இரண்டாவது, அல்லாஹ்விற்கு ஒருவரை வைத்து அல்லாஹ்வை நெருங்குவது, அல்லாஹ்வை அழைப்பது. யா அல்லாஹ், இவரின் மூலமாக உன்னை அணுகுகிறேன், இவரை கொண்டு உன்னிடத்திலே கேட்கிறேன். ஷிர்க். ஏன்? குறைஷிகள் அல்லாஹ்வை அறியாதவர்கள் அல்ல, அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், வானங்கள் பூமியை படைத்தது யார் என்று நபியை கேளுங்கள். என்ன சொல்லுவார்கள்? அல்லாஹ். அல்லாஹ்வை அறிந்ததால் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையுடைய பெயர் என்ன? அப்துல்லா. அல்லாஹ்வை தெரியும். ஏன்? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. இவர்களை கொண்டு அல்லாஹ்வை அணுகுகிறோம் என்பதற்காக தவிர இவர்களை நாங்கள் வணங்கவில்லை. ஹாஉலாஇ ஷுஃபாஉனா இன்தல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுபவர்கள் என்று முஸ்லிம்கள் என்று தங்களை அழைக்கக்கூடிய இந்த தரீகாவாதிகளுடைய வார்த்தையையும் குறைஷி காஃபிர்களுடைய வார்த்தையும் ஒன்று சேர்த்து பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும். ஷிர்க் எந்த சமூகத்தில் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வை ஒருவரை இடைத்தரகரை வைத்து அல்லாஹ்வை அணுகுதல் லா இலாஹ இல்லல்லாஹ்வை முறித்துவிடும். மூன்றாவது, ஒரு முஷ்ரிக்கை முஷ்ரிக் என்று கூறாமல் இருந்தால், ஒரு காஃபிரை காஃபிர் என்று அழைக்காமல் இருந்தால் பரவாயில்லை, ஷிர்க் தானே, அவரும் என்னோடு சேர்ந்தவர் தான், அவரும் என்னோடு சொர்க்கம் வருவார், அவரும் என்னோடு நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார் என்று கருதுவது, ஷிர்க்கை ஆதரிப்பது. ஆம், முஸ்லிம் சமூகத்திலே படித்தவர்கள், மேதைகள் என்று சொல்லக்கூடிய பலர் பொதுமக்கள் முன்னால் வந்துவிட்டால் எல்லா மதமும் சம்மதம், எல்லா மதமும் சம்மதம். யாரின் கொள்கை இது? லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன் கொள்கையா? முஷ்ரிக் வேறு, முஸ்லிம் வேறு. அல்லாஹ்வோடு ஒருவரை கொண்டு வந்து நிறுத்த முடியாது. ஒரு முஷ்ரிக்கை முஷ்ரிக் என்று கருதுவது, ஷிர்க்கை ஆதரித்தால் பரவாயில்லைங்க, அவர் கபருக்கு தானங்க போறாரு,
கபூர்ல போய் துவாதானங்க கேட்கிறார், பரவாயில்லைங்க என்று ஷிர்க்கை வெறுக்கவில்லை என்றால், அங்கீகரித்தால் அவருடைய லா இலாஹ இல்லல்லாஹு முறிந்துவிடும். நான்காவது, முஹம்மது ரசூலின் வழியை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியை விட அவரின் வழி எனக்கு கொஞ்சம் மேலாக தெரிகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் தாடி வளர்க்க சொன்னார்களா? அவரை முஹம்மது ரசூலுல்லாவை விட அவருடைய முகம் எனக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஏன்? அவர் மழித்திருக்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் கரண்டைக்கு மேல் ஆடைகளை அணியுங்கள் என்று சொன்னார்களா? அதை விட எனக்கு இந்த கருத்து தான் நல்லா இருக்கு. அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட, அல்லாஹ்வுடைய தூதருடைய கடமைகளை விட எனக்கு இது ஏற்றம் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வழியை விட்டுவிட்டு பிறர் வழியை சார்ந்திருந்தால் அவருடைய லா இலாஹ இல்லல்லாஹு முறிக்கப்பட்டுவிடும். ஐந்தாவது, அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏதேனும் ஒரு சட்டத்தை வெறுத்தால் அவருடைய லா இலாஹ இல்லல்லாஹ் முறிந்துவிடும். பெண்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் 4 திருமணங்களை அனுமதித்திருக்கிறான். இது செய்யலாமா, இது முக்கியமா, இது ஃபர்தா, இது வாஜிபா, அந்த பேச்சுக்கு நான் வரல. ஆனால் இந்த சட்டத்தை பற்றி பேசினால் அல்லாஹ் விடுங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, நான் விளையாட்டிற்காக சொல்லவில்லை. ஆம், உண்மை. ஒரு முஸ்லிம் என்று மக்களுக்கு முன்னால் வந்து 4 திருமணம் தானே, அதெல்லாம் அந்த காலத்தில் அல்லாஹ் சொன்ன சட்டம், இந்த காலத்துல எல்லாம் அதுவா சாத்தியம் இல்லை, அதுவெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் கூடாது, அப்படி பண்ண முடியுமா என்று ரப்புடைய சட்டத்தை உதாரணத்திற்கு சொல்கிறேன். ரப்புடைய சட்டத்தை ஏற்பதற்கு உங்கள் உள்ளம் தயங்கினால் லா இலாஹ இல்லல்லாஹ் முறிந்துவிடும். உதாரணம், செய்கிறார்களா செய்யவில்லையா ஏற்றுக்கொள்ளுங்கள். இது என் ரப்பு கொடுத்த இயற்கையான சட்டம், இதை நான் பொருந்திக் கொள்வேன், ஏற்றுக்கொள்வேன். எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் என் விருப்பெல்லாம் காலுக்கு கீழ் என் ரஹ்மான். ஆறாவது, குர்ஆன் சுன்னாவில் ஏதாவது ஒரு சட்டத்தை விமர்சனம் செய்தால், பரிகாசம் செய்தால், எத்துணை முஸ்லிம்கள் இன்று கண்ணியத்துக்குரியவர்களை ரஹ்மானுடைய சட்டத்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை, சுன்னாவை பரிகாசம் செய்கிறார்கள் தெரியுமா? மாடு பேசுமா? எப்படி மாடு பேசுமா? ஓனாய் பேசுமா? முஸ்லிம் புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், முன்னால் வாழ்ந்த காலத்திலே ஒருவன் ஓனாயை மேய்த்துக் கொண்டிருந்தான், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு ஆட்டை ஒரு ஓனாய் பிடுங்கி சென்றது. அப்போது அவன் துரத்தி சென்றான். ஓனாய் திரும்பி பார்த்தது, அவனிடத்திலே பேசியது, ஒரு காலம் வரும், அப்போது இந்த கால்நடைகள் எல்லாம் என்னை தவிர யார் பாதுகாப்பார்கள்? ஒரு மாடு இருந்தது, அந்த மாட்டை ஒருவன் வளர்த்தான், அந்த மாட்டின் மீது சுவைகளை வைத்தான். அந்த மாடு திரும்பி கூறியது, இதற்காக நான் படைக்கப்படவில்லை, பொதிகளை, விவசாய நிலங்களை உழுவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றேன். மாடு பேசுமாங்க? ஓனாய் பேசுமாங்க? அல்லாஹ் அக்பர். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? முஹம்மது ரசூலாகிய நான் இதை நம்பிக்கை கொள்கிறேன், என்னோடு சேர்த்து அபூபக்கரும் உமரும் இதை நம்பிக்கை கொள்கிறார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இதை கூறும் பொழுது அபூபக்கரும் உமரும் அந்த சபையில இல்லை. முஸ்லிம்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை, என் நாவிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் அதற்கு விளக்கம் கொடுக்காமல் நம்பிக்கை கொள்ளும் இந்த சமூகம் விளக்கத்தை தேடி அலைகிறது ஹதீஸ்களுக்கு. என் அறிவுக்கு புறந்தவில்லை, விளக்கம் தேவை. விளங்கவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தூக்கி எறி. லா இலாஹ இல்லல்லாஹ். குறைஷிகள் கூட அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி விமர்சிக்கவில்லை. அறிவுக்கு பொருந்தாததை சொல்லுகிறீர்கள் என்று முஸ்லிம் சமூகத்திலே சிலர் விமர்சிக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பானார், நேர்வழியை கொடுப்பானார்.
ஏழாவது சிஹர், சூனியம், இணை வைப்பு, லா இலாஹ இல்லல்லாஹ்வை முறித்துவிடும். எட்டாவது முஸ்லிம்களுக்கு எதிராக முஷ்ரிக்குகளை ஆதரவு செய்தல், ஆதரித்தல், அவர்களுக்கு உதவி செய்தல். முஸ்லிம்களுக்கு எதிராக லா இலாஹ இல்லல்லாஹ்வை முறித்துவிடும். ஒன்பதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தில் சிலருக்கு விதிவிலக்கு இருக்கிறது என்று இவர் விதிவிலக்கை ஏற்படுத்துவது. இவங்கெல்லாம் தொழுக தேவையில்லைங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம், பழைய காலத்து கூட்டம் தான், என்ன சொல்லுது? தொழுகலாம் எங்களுக்கு கடமை கிடையாதுங்க. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், நம்பிக்கை வரும் வரை அல்லாஹ்வை வணங்கினால் போதும். எங்களுக்கு நம்பிக்கை வந்து விட்டது, நாங்கள் அல்லாஹ்வை தொழ மாட்டோம். அப்படி என்றால் நாங்கள் தொழுவோம். எங்கே தொழுவோம்? இங்கே இருந்து கொண்டே மக்காவில் தொழுவோம், ஹரமிலே தொழுவோம். சுப்ஹானல்லாஹ் என்று கூறக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ்வை உச்சரிப்பவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தில் சிலற்றை விதிவிலக்காக்குவது. பத்தாவது அல்லாஹ்வுடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வை உச்சரித்து செயல்களிலும் சொல்லிலும் எதையும் வெளிப்படுத்தாமல் உயிரோடு இருக்கும் பொழுதே மரணித்தவர்களை போன்று வாழ்வது. அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படும், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லப்படும், மறுமையை பற்றி சொல்லப்படும். காசு இருந்தா போதும், காசு இருந்தா போதும், துன்யால நல்லா வாழ்ந்தா போதும், மறுமெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய சட்டங்கள் சொல்லப்படும் பொழுது புறக்கணித்தால், மறுத்தால், வாழ்வை மாற்றாமல் இருந்தால், நினைவூட்டப்பட்டதற்கு பிறகும் இவருடைய லா இலாஹ இல்லல்லாஹ் முறிக்கப்படும். தொழுகையை பற்றி சொன்னது, இன்னும் இதை கேட்ட பிறகும் அல்லாஹ் எனக்கு கடமையாக்கிய தொழுகை எனக்கெல்லாம் இல்லை என்று பூமியில் தெரிந்து கொண்டிருந்தால், ஜகாத்தை பற்றி சொன்ன பிறகு ஜகாத்தை எல்லாம் ஏதோ 5 ரூபாயை கொடுத்து வருடத்தோடு கணக்கை முடித்து விடலாம் என்று இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் முறிந்துவிடும். இந்த 10 முறிதலுடைய சட்டங்கள் இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் அதோடு முடியும். இறுதியாக இந்த தலைப்புடைய இறுதியான விஷயம், மிக முக்கியமான விஷயம், இந்த சமூகம் ஒன்றில் ஒன்றுபட வேண்டும். எதில்? ஒற்றுமை வேண்டும். எதில் வேண்டும்? அதான் இங்க கேள்வி. ஒற்றுமை வேண்டும். எல்லா முஸ்லிம்களும் ஒற்றுமையாக வேண்டும். எப்படி? ஷிர்க போதிக்கிறியா? பரவாயில்லை, நீ ஒற்றுமையா வந்துக்க. குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமா போதிக்கிறியா? பரவாயில்லை, ஒற்றுமையா வந்துக்க. முன்னோர்களுடைய கருத்துக்கு மாற்றமான கருத்துக்களை மக்களிடத்தில் எடுத்து கூறுகிறாயா? பரவாயில்லை, உன் சட்டம் உன்னோடு, என் சட்டம் என்னோடு, ஒற்றுமையாக வந்துவிடு. இல்லை மூமின்களே, இது ஒற்றுமை இல்லை. இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்லாமு அகீதா, இஸ்லாம் ஒரு கொள்கை, இதன் கீழ்தான் சட்டங்கள், முறைகள், கடமைகள் எல்லாம் வரும், ஷரீஅத் வரும். அகீதாவில் இருந்துதான் ஷரீஅத் வரும். ஒரு சமூகம் ஷரீஅத்தில் தெளிவடைந்து அகீதாவில் தெளிவடையவில்லை என்றால் அல்லாஹ் ஒரு சமூகத்தின் ஷரீஅத்தை அங்கீகரிக்க மாட்டான். இன் ஸஹத் அகீதத்துஹும், அவர்களுடைய அகீதா சரியாகாத வரை. கொள்கையில் ஒற்றுமை, வஅதஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிற்றில் ஒற்றுமையாகுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொன்னார்கள், ஐ தமஸ்ஸகு பிதீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீனில் ஒன்றுபடுங்கள், பற்றி பிடியுங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொன்னார்கள், குர்ஆன் சுன்னாவுடைய ஜமாஅத்தில் ஒன்றுபடுங்கள். முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஐ பில் குர்ஆனி வஸ் சுன்னா, குர்ஆன் சுன்னாவில் ஒன்றுபடுங்கள். வஅதஸிமு பிஹப்லில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இதில் ஒற்றுமை. இங்கே ஷிர்க்கிற்கு வேலை கிடையாது, இங்கே பித்அத்திற்கு வேலை கிடையாது. இதில் ஒற்றுமையாகுங்கள்.
இதில் தான் வெற்றி இருக்கிறது. وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض. خلافة வேண்டுமா? இறுதியாக முடிக்கக்கூடிய நேரம், கொஞ்சம் கவனியுங்கள். خلافة வேண்டுமா? இன்று பார்த்தால் சில முஸ்லிம் வாலிபர்களை சிரியாவுடைய போட்டோக்களை வைத்துக் கொண்டு அல்லது இந்தியாவுடைய கலவரங்களுடைய போட்டோக்களை வைத்துக் கொண்டு ஹிலாஃபத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய காலம் என்று சொல்கிறார்கள். ஹிலாஃபத்து தான் வாழ்க்கையின் நோக்கம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த பூமியில் ஹிலாஃபத்தை நிறுவுவதற்காக அனுப்பப்படவில்லை. சஹாபாக்கள் ஹிலாஃபத்தை நிறுவுவதற்காக இந்த பூமியின் பகுதிகளை கைப்பற்றவில்லை. யா முஆத் இன்னக தஅதி கௌமன் மின் அஹ்லில் கிதாப் ஃபதுஉஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ். முஆத், யூதர்களுடைய சமூகம் இருக்கக்கூடிய இடத்திற்கு உங்களை நான் பிரதிநிதியாக ஆக்குகிறேன். நோக்கம் என்ன? அழையுங்கள், நான் அழைத்த அழைப்பை. லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை என்றால் ஹிலாஃபத் இல்லை. 1000 ஜமாத்தை ஒன்று சேருங்கள், ஆனால் ஹிலாஃபத்தை நிறுவ முடியாது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் ஒரு சமூகம் சுத்தமாகாதவரை யார் சொல்லுவது? அல்லாஹ் கூறுகிறான் இதே வசனத்தில், அல்லாஹ் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்குவான். முன்னால் உள்ள சமூகத்திற்கு அல்லாஹ் எப்படி ஹிலாஃபத்தை கொடுத்தானோ அது போன்று இந்த பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுத்து உங்களை வாழ வைப்பான். அல்லாஹ் உங்களுடைய அச்சத்தை நீக்கி அமைதியை கொடுப்பான். யஅ்புதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஆ. எப்போது அல்லாஹ்வை நீங்கள் வணங்குவீர்கள், அல்லாஹ்விற்கு எதையும் நீங்கள் இணை வைக்க மாட்டீர்கள். இப்ப என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ்வில் தான் ஒற்றுமை, லா இலாஹ இல்லல்லாஹ் தான் நோக்கம். உலகத்தின் ஆட்சி நோக்கம் கிடையாது. உலகத்தில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவது நோக்கம் என்று இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் என்றோ அதை செய்திருப்பார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் தான் நோக்கம். மூமின்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கலிமாவை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, இப்ன ஆதம் லவ் அதைதனி பிகுராபில் அர்தி கதாயா ثم لقيتني لا تشرك بي شيئا لاتيتك بقرابها مغفرة. ஆதமுடைய மகனே, உலகம் முழுக்க பாவங்களை சுமந்து வருகிறாய். அந்த பாவத்தில் இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த உலகமளவு பாவங்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறேன். ஷிர்க்கை எஞ்சிக் கொள்வோம். அல்லாஹ்விடத்திலிருந்து ஷிர்க்கிலிருந்து பாதுகாப்பை தேடுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வில் உறுதிப்படுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வில் ஒன்றுபடுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்க மக்களை அழைப்பதை நோக்கமாக கொண்டு வாழ்வோம். குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வமன் இத்தபஅனி. நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் இந்த பாதையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் கூறச் சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, கூனு அன்சார் அல்லாஹ். இந்த மார்க்கத்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக மாறுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தை மக்களிடத்திலே கொண்டு சேருங்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கல்வியையும் அதில் உறுதி கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த இந்த தாவா நிலையத்திற்கும் இதனுடைய ஏற்பாட்டாளர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை, அவனுடைய பொருத்தத்தை அல்லாஹ் கூலியாக்குவானாக. இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து இந்த பசையிலும் இந்த மார்க்க உரையை கேட்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய சொர்க்கத்தையும் அல்லாஹ் கூலியாக தருவானாக. அல்லாஹ் இப்படிப்பட்ட நேரத்திலே இந்த அல்லாஹுடைய சிறந்த பூமியில் அல்லாஹுடைய இல்லத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.